ஏன் பிரம்மதேவருக்கு இவ்வளவு ஆனந்தம்? அப்படி என்னதான் சொன்னார் நம்ம சிவபெருமான்? வாங்க பார்ப்போம். கதையை தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா மறந்துடாமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சிவன் என்ன சொன்னார்னா, ஆதிசக்தி பெண்ணாக பிறப்பது மனித குலத்தின் தாய் தந்தையால் மட்டுமே நடக்கும். அதுவும் ராஜாக்களில் சிறந்த ராஜாவும் 60 பெண் பிள்ளைகளை பெற்றவருமான நம்ம தக்ஷ மகாராஜா தான் அதுன்னு சொல்ல, நம்ம பிரம்மதேவரோ ஆனந்தத்தின் உச்சிக்கே சென்று விட்டார்னு தான் சொல்லணும். ஏன்னா தக்ஷன் பிரம்மதேவரோட 10 மகன்கள்ல ஒருத்தர். அப்ப ஆதிசக்திக்கு தந்தை தக்ஷன்னா, நான் ஆதிசக்திக்கு தாத்தா ஆக போறேன்னு ஒரே சந்தோஷத்துல இருக்கார் நம்ம பிரம்மதேவர். இப்படி சந்தோஷமா இருக்க பிரம்மதேவரை பார்த்து சிவபெருமான் சொல்றாரு, எந்த ஒரு செயலும் தவம் செய்யாமல் கிடைக்காதுன்னு சொல்ல, உடனே குறுக்க நம்ம மகாவிஷ்ணு கேட்கிறாரு, அப்படின்னா தக்ஷனும் அவர் மனைவியும் தவம் செய்யணுமா பிரபுவேன்னு கேட்க, அதுக்கு சிவன் சொல்றாரு, கண்டிப்பா நிச்சயமாக. ஏன்னா சிவனோட ஒரு பாதி தான் சக்தி. அந்த சக்தியோட ஆசைய அனுமதியும் வேணும் இல்லையா? ஆதிசக்தியோட அனுமதி இல்லாமல் அவள் பெண்ணாக பிறக்க எப்படி சம்மதிப்பாள்னு சொல்லி, பிரம்மதேவரே நீங்கள் தான் இதை தக்ஷன்ட்ட போய் சொல்லணும்னு சொல்றாங்க. உடனே நம்ம பிரம்மதேவரும், இந்த புண்ணிய காரியத்தை செய்யும் வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் பிரபுவே. இப்பவே போய் நான் தக்ஷன்ட்ட சொல்றேன், எனக்கு விடை கொடுங்கள் பிரபுவேன்னு சொல்லிட்டு கைலாயத்துல இருந்து புறப்படுறாங்க எல்லாரும். அடுத்து தக்ஷனோட மாளிகையை காட்டுறாங்க. அங்க ரதியும் மன்மதனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மன்மதனுக்கு இன்னொரு பேரு தான் காமதேவன்னு சொல்லுவாங்க. இப்படி ரதியும் மன்மதனும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ரதியோட சகோதரிகள்லாம் வர்றாங்க. அவங்க வர்றதை பார்த்த ரதி மன்மதன்ட்ட சொல்றாங்க, நீங்க இப்பவே இங்க இருந்து போங்க, என்னோட சகோதரிகள்லாம் வர்றாங்கன்னு சொல்ல, தக்ஷனோட மாளிகையிலேருந்து மறைஞ்ச மன்மதன் ஆகாயத்துல போயிட்டு இருக்காரு. சிவனை பார்த்துட்டு புறப்பட்ட பிரம்மதேவரும் ஆகாயத்துல வந்துகிட்டு இருக்க, 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. மன்மதனை பார்த்த பிரம்மதேவர் மன்மதனையும் கூட்டிக்கிட்டே தக்ஷனோட மாளிகைக்கு போறாங்க. அந்த பக்கம் தக்ஷனோட மாளிகையில தக்ஷனும் அவரோட மனைவியும் தீவிர டிஸ்கஷன்ல இருக்காங்க. தக்ஷனோட மனைவி சொல்றாங்க, மகளுக்கெல்லாம் கல்யாண வயசு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணுமே, நல்ல இடமா இருக்கணுமே, நல்லபடியா கல்யாணம் பண்ணணுமேனு சொல்ல, அதே மாதிரிதான் தக்ஷனும் சொல்றாரு, மகள்களுக்கு திருமண வயது நெருங்கிருச்சு, அவங்களுக்கு ஏற்ற வரத்தை பார்க்கணுமேனு சொல்லும் போதே கரெக்டா அந்த நேரத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம பிரம்மதேவரும் காமதேவனும். பிரம்மதேவரை பார்த்த தக்ஷன் அவருக்கு வணக்கத்தை சொல்றாரு. உடனே பிரம்மர் சொல்றாரு, நீ எதை நினைச்சு கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும், உன்னோட கவலையை போக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி இவர் தான் காமதேவன் சொல்லி தக்ஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க காமதேவனை. தக்ஷனும் எனக்கு தெரியுமே பிரபுவேன்னு சொல்ல, உடனே நம்ம பிரம்மதேவர் சொல்றாரு, காமதேவனும் என் பேத்தி ரதியும் ஒருத்தர் மனதார விரும்புறாங்க, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரும் நல்ல கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்வாங்க. ரதி பிறந்தது காமதேவனுக்காக மட்டுமே தக்ஷான்னு சொல்ல, உடனே தக்ஷன் சொல்றாரு, உங்களோட ஆணைப்படியே நடக்கட்டும் பிரபுவே, உங்களோட விருப்பத்தை உடனே நிறைவேற்றேன்னு சொல்றாரு நம்ம தக்ஷன். காமதேவனுக்கும் ரதிக்கும் ஒரே சந்தோஷம். தக்ஷன் பிரம்மதேவரை பார்த்து, உங்களோட வருகையால என்னோட பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு பிரபுவேன்னு சொல்ல, அதுக்கு பிரம்மதேவர் சொல்றாரு, நான் இங்க வந்தது ரதி மன்மதனோட திருமணத்தை பத்தி பேசுறதுக்காக மட்டும் நான் வரல, ஆதிசிவன் ருத்ர வடிவத்துல கைலாயத்துல தோன்றுனது உனக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு கேட்க, அதற்கு நம்ம தக்ஷன் சொல்றாரு, ஏன் அவர் சர்வ சக்தியான அவர் இப்படி விசித்திர வடிவம் எடுத்தார்னு ஆச்சரியமா தக்ஷன் கேட்க, தக்ஷா, சிவனின் இந்த ரூபம் வைராக்கியம், கருணை, பாசம், காதல் போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அவர் ஏன் இந்த ரூபத்துல அவதரிச்சார்னு பெரிய பெரிய ஞானிகளாலும் முனிவர்களாலும் கூட அறிய முடியாது, அதை நீ அறியும் காலமும் வரும் அப்படின்னு சொல்ல, சரி பிரம்மதேவரே, ஏதோ சொல்ல வந்தீங்களே அதை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, பிரம்மதேவரோ, தக்ஷா, அந்த ஆதிசிவனின் ஆதிசக்தியை மகளாக பெற்றெடுக்க நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும்னு சொல்ல, அதுக்கு தக்ஷன் சொல்றாரு, ஏன் பிரபுவே, தங்களின் எல்லா பிள்ளைகளை போலவும் ஆதிசக்தியும் பிறக்கட்டுமே, ஏன் நாங்க தவம் செய்ய வேணும்னு கேட்க, அதுக்கு நம்ம பிரம்மதேவர் சொல்றாரு, இல்லை தக்ஷா, ஆதிசக்தியோட அனுமதியும் ஆசையும்
இல்லாமல் அவங்க எப்படி மனித குலத்தில் பிறக்க சம்மதிப்பாங்க தக்ஷா? நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அகில உலகையும் ஆளும் ஆதிசிவனின் ஆதிசக்திக்கு தாய் தந்தையாகும் வாய்ப்பையும் அவரை பெற்றெடுக்கும் வாய்ப்பையும் உங்கள் இருவருக்கும் கிடைத்ததை நினச்சி நீங்கள் 2 பேரும் ரொம்ப பெருமைப்படணும்னு சொல்ல உடனே தக்ஷன் சொல்கிறாரு, ரதி மன்மதனோட திருமணத்தை முடிச்சுட்டு நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுறோம் பிரபுவேன்னு சொல்ல அடுத்த சீன்லேயே ரதி மன்மதனோட திருமணத்தை காட்டுறாங்க. ரதியும் மன்மதனும் திருமண கோலத்தில் அவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க 2 பேரையும் சுற்றி ரதியோட அம்மா அப்பா, அவங்க சகோதரிகள், பிரம்மதேவர், அப்புறம் நாரதர் அப்படின்னு நிறைய பேர் கூடி நின்று ரதி மன்மதனோட திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆதிசக்திக்கு தாத்தாக இவ்வளோ அவசரமாக நம்ம பிரம்மதேவருக்கு? ரதி மன்மதனோட திருமணம் முடிஞ்ச கையோட அங்கேயே நம்ம பிரம்மதேவர், மகனே தக்ஷா, உடனே நீயும் உன் மனைவியும் தவத்தை ஆரம்பிங்கன்னு சொல்ல தக்ஷன் சொல்றாரு, பிரம்மதேவரே உங்களோட ஆணைப்படியே நடக்கட்டும், நானும் என் மனைவியும் உடனே தவம் புரிய ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. ஒரு வறண்ட மலை உச்சியில உடல் முழுவதும் ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கிட்டு தக்ஷனும் தக்ஷனோட மனைவியும் தவத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு தவம் பண்றாங்க. ஒத்த காலில் நின்று தவம் செய்யறாங்க. இப்படியே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடுமையான வெயில்லையும் அவங்க தவத்தை கைவிடல, பயங்கரமான குளிர்லையும் கூட, அடர்ந்த இருள்லையும் கூட அவங்க தவத்தை கைவிடவே இல்லை. இப்படியே அவங்க தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். இவங்க தவத்துல மகிழ்ந்த ஆதிசக்தி அந்த இருள்ல இருந்து சிங்க வாகனத்துல அழகாக காட்சி கொடுக்குறாங்க நம்ம ஆதிசக்தி. அவங்கள பார்த்த தக்ஷனும் அவரோட மனைவியும் முதல்ல ஆதிசக்திக்கு அவங்களோட வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆதிசக்தியோ, உங்களோட தவத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டேன், உங்கள் 2 பேருக்கு என்ன வர வேண்டும்னு கேட்க அதுக்கு நம்ம தக்ஷன் சொல்கிறாரு, பிரம்மதேவரோட ஆணைப்படி தங்களை மகளாக பெற்றெடுக்கும் பெரும்பாக்கியத்தை தாருங்கள் தேவியேன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஆதிசக்தி, அப்படியே ஆகட்டும், நான் தான் உங்களுக்கு மகளாக பிறந்திருக்கேன்னு உங்க 2 பேருக்கும் தெரியாதுன்னு சொல்ல தக்ஷன் உடனே கேட்குறாரு, ஏன் தேவியே, நீங்கள் மகளாக பிறந்திருக்கிறீர்கள்னு தெரிஞ்சா நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் தானே, ஏன் எங்களுக்கு தெரிய வேண்டான்னு சொல்றீங்கன்னு கேட்க அதுக்கு ஆதிசக்தி சொல்றாங்க, நான் தான் மகளாக பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சா உங்க மற்ற பிள்ளைகளை வளர்த்தது போலவே என்னையும் வளர்க்க மாட்டீங்க, அதனால தான் சொல்றேன், உங்க மற்ற பிள்ளைகளைப் போலவே நானும் பிறந்து வளர்ந்து வர வேண்டும்னு சொல்றாங்க நம்ம ஆதிசக்தி. சொல்லிட்டு உங்கள் தவம் நிறைவேறும்னு சொல்லி அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க நம்ம ஆதிசக்தி. தக்ஷ மகாராஜாவோட மனைவி அரண்மனையில படுத்திருக்காங்க. ஆதிசக்தி ஒளி வடிவத்துல வந்து தக்ஷனோட மனைவி வயிற்றுல கருவா உருவாகுறாங்க. 10 மாதங்கள் கழித்து தக்ஷனுக்கும் அவரோட மனைவிக்கும் ஆதிசக்தியே பெண்ணாக வந்து பிறந்திருக்காங்க. ஆனால் ஆதிசக்தி தான் பெண்ணாக பிறந்திருக்காங்கன்னு தக்ஷனுக்கும் அவரோட மனைவிக்கும் தெரியாது. எல்லா பிள்ளைகளை போலவும் தனக்கு பெண் பிள்ளை பிறந்த சந்தோஷத்தில் தக்ஷன் வந்து எல்லாருக்கும் பரிசுகளை வாரி வழங்கிட்டு இருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு நம்ம நாரதர் வர்றாரு. நாரதரை பார்த்த சந்தோஷத்தில், நாரதரே தாங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறாரு நம்ம தக்ஷன். அதுக்கு நாரதர் சொல்றாரு, உங்கள் மகளிர் ஒளி பொருந்திய அந்த வடிவம் என்னை இங்கே இழுத்து விட்டது தக்ஷ மகாராஜா அப்படின்னு சொல்ல, என்னையும் தங்கள் மகளை பார்க்க அழைத்து செல்லுங்கள்னு சொல்றாரு நம்ம நாரதர். உடனே நம்ம தக்ஷனும் வாருங்கள் நாரதரே அப்படின்னு சொல்லி நாரதரையும் கூட்டிக்கிட்டு தன்னோட மகளை பார்க்க போறாங்க. தக்ஷனும் நாரதரும் உள்ள போய் தன்னோட மகளை பார்க்கும்போது அந்த ஒளி பொருந்திய முகத்தோட அவ்வளோ அம்சமா அழகா அந்த குழந்தைய பார்க்கும்போதே மனசுல பரவசம் ஏற்படுது. அந்த குழந்தைய பார்த்த நாரதர் சொல்றாரு, தக்ஷ மகாராஜா தங்களோட குழந்தைக்கு இன்றே பெயர் சூட்டும் விழாவை ஏற்பாடு செய்யுங்கள்னு சொல்றாரு நம்ம நாரதர். தக்ஷ மகாராஜாவோட குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.